பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்கலாம். மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் காண்கிறவராய் இருக்கிறார். 100க்கு அதிபதியாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் மரண படைக்கல இருக்கிறாருங்க, வியாதியில இருக்கிறாருங்க. ஆனா கிறிஸ்து இப்படிப்பட்ட சுகம் கொடுக்கிறார் என்று தெரிந்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆட்களை அனுப்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமடைகிறான் என்று அந்த விசுவாசத்தோடு சொன்ன அந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி விசுவாசத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தின்படியே அந்த வேலைக்காரனுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார், அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார், அந்த படுக்கையிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, எத்தனை பேர் எத்தனை வியாதியில நீங்க அவதிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, எத்தனை வியாதினால போராடிட்டு கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பலவீனத்தினால நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல நாமும் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில், ஆண்டவரே, அன்று 100க்கு அதிபதியாயிருந்த மனுஷர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று அந்த வார்த்தையை விசுவாசித்ததை போல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை இந்த நிமிஷம் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய சூழ்நிலை மாறட்டும், என்னுடைய வியாதிகள் குணமாகட்டும். அநேக வியாதினால படுத்த படுக்கையில இருக்கிறேன், அநேக போராட்டத்தினால படுத்த படுக்கையில இருக்கிறேன். என்ன நீங்க பலப்படுத்துங்க ராஜா. எனக்கும் விசுவாசம் அதிகமாய் காணப்படும். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு நிச்சயமாகவே என் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நேரத்துல விசுவாசத்தோடு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா, நான் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறேன், என் வியாதி சுகமாகட்டும், நான் படுத்த படுக்கையில இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வியாதியில இருக்கிறீர்களோ, இல்ல வியாதிக்காக யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்துல நினைச்சு அன்பு தகப்பன் தாய் பிள்ளைங்களை கணவர் மனைவி இப்படி நினைச்சு அழுது கொண்டிருக்கிற தேவச்சனமே, இப்பொழுதே விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னதுமே வேலைக்காரன் சுகமடைந்தது போல விசுவாசத்தோடு நானும் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் எனக்கு சுகம் உண்டு என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகம் கொடுப்பார். உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகம் கொடுத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய சுகத்தை கொடுப்பார் என்று நம்புங்க. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். என் கண்மலையும் மீட்புறமா இருக்கிற கர்த்தாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் போதும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி அப்பா, அந்த 100க்கு அதிபதி கேட்ட உடனே விசுவாசித்த உடனே ஆண்டவரே சுகம் அற்புதங்கள் காணப்பட்டது ராஜா. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ராஜா, இப்பொழுதே என் தேவனை நானும் விசுவாசிக்கிறேன். என் தேவன் என் படுக்கையிலிருந்து என்னை எழச் செய்வார், என் வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கொடுப்பார், என் போராட்டத்திலிருந்து எனக்கு நன்மை செய்வார் என்று இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் புதிய மாற்றத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய பலனும் இந்த நேரத்திலே ஆண்டவர் கட்டளையிடுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே ராஜா. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்த கேட்ட எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பீங்க என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்ன உடனே வேலைக்காரன் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து நடந்தான் ஆண்டவரே. இப்பொழுது ராஜா, யாரெல்லாம் ஆண்டவரே படுத்த படுக்கையில வியாதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாதியில அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே நீங்கள் சுகம் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே ரைட் நவ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். அப்படியா நீங்கள் சுகம் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசுவாசத்தோட இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.